எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. டெய்லி செய்ய வேண்டிய வேலைய ஒரு சின்ன பேப்பர்ல எழுதுவேன். எப்பவுமே என் பாக்கெட்ல ஒரு வெள்ள பேப்பர், சின்னதா ஒரு வெள்ள பேப்பர் இருக்கும். அது 4ஆ மடிச்சு வச்சிருப்பேன். ஒண்ணுல அந்த 4ஆ மடிச்சதுல ஒண்ணு ஃபோன், வாட்ஸ்அப், கேஷ், ஒர்க் இந்த மாரி எழுதி வச்சிருப்பேன். யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும் முக்கியமா, யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல பதில் சொல்லணும், யாருக்கு பணம் இந்த மாசம் யார் யாருக்கெல்லாம் பணம் தரணும், அந்த மாரி எழுதி வச்சிருப்பேன். அப்புறம் இன்னைக்கு டுடேன்னு போட்டிருப்பேன். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு. இது எப்பவுமே எழுதுவேன். முடிய முடிய அழிச்சிட்டே இருப்பேன். புதுசா தோணுச்சுன்னு எழுதிட்டே இருப்பேன். நெறைய வேலைய பார்த்துட்டு இருக்கிறனால. அடுத்த நாள் காலையில உட்காந்து பழைய பேப்பர், புது பேப்பர் வச்சு பழசெல்லாம் எழுதிட்டு வச்சுக்குவேன். இது ஒரு பழக்கம். என்ன பண்ணுவேன்னாங்க, அந்த பேப்பர் ரெடி பண்ணோன்னே, பேப்பர வச்சுட்டு கண்ண மூடி 10 நிமிஷம் சும்மா இருப்பேன். என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த பேப்பர்ல அந்த 10 நிமிஷத்துல எழுதுன வேலை எது இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்ல, எது செய்யலாம் வேண்டான்னு அப்புறம் ஒரு ஃபில்டர் ஆகுங்க. இப்போ எழுதிட்டு கண்ண மூடி உட்காந்துருக்கேன் 10 நிமிஷம். இப்போ திங்க் பண்ணும்போது யோசிப்பேன். பேண்ட் சட்டை கொண்டு போய் டெய்லர்கிட்ட கொடுக்கணும் எழுதி வச்சிருப்பேன். பேண்ட் சட்டை பார்த்த உடனே கொண்டு போய் கொடுக்கணும்னு வச்சிருப்பேங்க. சிந்திக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லும்? நம்ம பிஸியாக இருக்கிறோம், ஏகப்பட்ட வேலை இருக்கு, கார் எடுத்துட்டு ஆர்எஸ்புரம் போய் கொடுத்துட்டு திரும்பி வரக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 1 மணி நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? உடனே வாட்ஸ்அப்பில் என்னோட மேனேஜருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். நான் ஒரு பேண்ட் சட்டையை என்னோடய வீட்டில் டேபிளில் வச்சுருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன். வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் ஆர்எஸ்புரத்தில் சேரன் டெய்லர் கொடுக்கணும். அதோட அட்ரஸ் மேப் அனுப்பிச்சிடுவேன். நீங்களே ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணுற வேலை கூட மிச்சம். நீங்களே ஃபாலோ பண்ணி அளவு இருக்குது, நீங்களே ஃபாலோ பண்ணி தைச்சி முடிச்சோன்னா காசு கொடுத்து கொண்டு வந்து அதே டேபிள் வச்சுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னென்னா என்னோடய நேரம் மிச்சமாகிடுச்சு. இல்லை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிங்க, அதை இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அந்த ஐடியா தான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கும் ஐடியா கிடைக்குங்கிறாங்க.